அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். மிகவும் முக்கியமானது, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தை நாம் பார்த்தவுடன் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் நேர்மையானவர், நியாயமானவர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். ஒரு காரியத்தை அவரிடம் ஒப்படைத்தால் அந்த காரியம் எந்த விதமான தடங்களுமின்றி முடித்து கொடுத்து விடுவார். நாம் அவரிடம் ஒப்படைத்த பிறகு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த ஜாதகரின் நம்பிக்கையோடு ஒப்படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் என்பதை ஜாதகத்தின் கிரகங்களின் இணைவுகள் வாயிலாக நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட இணைவுகள் ஏராளம் உள்ளன. அதில் ஒரு இணைவை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். காலபுருஷனுக்கு 9வது வீடு தந்தையை குறிக்கக்கூடிய வீடு, யோக பாக்கியத்தை குறிக்கக்கூடிய வீடு, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு, உயர்கல்வியை குறிக்கக்கூடிய வீடு. அப்படிப்பட்ட வீட்டுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு பகவான். மேலும் காலபுருஷனுக்கு 12வது வீடான மீனம் வீடு அயன ஜெயன போகத்தை புரியக்கூடிய வீடு, தொலைதூர பயணத்தை புரியக்கூடிய வீடு, இறுதி காலத்தில் நல்ல ஆன்மீக சுற்றுலா, உல்லாசமான வாழ்வு, நிம்மதியான உறக்கம் இவற்றை குறிக்கக்கூடிய வீடு மீனம் வீடு. காலபுருஷனுக்கு 12வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் தான். இப்படிப்பட்ட குரு பகவானையும் காலபுருஷனுக்கு 10வது வீடு கர்ம ஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஆயுள்காரகனுடைய வீடு, தீர்க்காயில கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த காலபுருஷனுக்கு 10வது வீட்டு அதிபதி சனி பகவான். காலபுருஷனுக்கு 11வது வீடு பெரும் லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் தான். இந்த சனி பகவானையும் அந்த குரு பகவானையும் இவர்களது வைத்து தான் இந்த ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் நேர்மையானவர் என்பதை நாம் கணிக்க இருக்கிறோம். சனி பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்கின்றன. 1 3ஆம் பார்வை, 2 7ஆம் பார்வை, 3 10ஆம் பார்வை. இந்த 3ம் 10ம் சனி பகவானுக்குரிய சிறப்பு பார்வைகள். அதேபோல் குரு பகவானுக்கும் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என 3 பார்வைகள் இருக்கின்றன. அதில் 5ம் 9ம் குரு பகவானுடைய சிறப்பு பார்வைகள். இந்த 7ஆம் பார்வை என்பது அனைத்து கிரகங்களுக்குள்ள பொது பார்வை. இந்த பொது பார்வைகளால் சப்தம பார்வையால், அதாவது 7ஆம் பார்வையால் குரு பகவான் சனி பகவானையும் சனி பகவான் குரு பகவானையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு எவர் ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த ஜாதகரை நம்பி நம்ம எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கலாம். நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், சொன்ன சொல் தவறாமல் அந்த சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நிறைவான வாழ்க்கை நாம் இந்த மண்ணிலே பிறந்ததுக்கு வாழ்ந்துவிட்டோம் என நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டோம் என பெருமிதப்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இணை உள்ளவர்களை நம்பி நாம் எந்த காரியத்தையும் ஒப்படைக்கலாம். மற்றவற்றை நாம் அடுத்த காண்போம். நன்றி, வணக்கம்.